எங்க வயசான பெரியவர் ஒருத்தர் நல்லா நைட் டைம் பக்கத்து வீட்டு கதவு தட்டுறாரு. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கவன் அந்த நைட் டைம் கூட டிஜே எல்லாம் வச்சுக்கிட்டு காதை கிளியர் மாதிரி சவுண்ட் வச்சுக்கிட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். சோ இவர் போனவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா இந்த நைட் டைம் இவ்வளவு சவுண்ட வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படிப்பா அக்கம் பக்கம் தூங்குறது, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்கப்பா அப்படின்னு மாதிரி கேட்டா அவன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு சத்துறான். இருப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவளுக்கு இவ்வளவு சவுண்ட் எல்லாம் கேட்க கூடாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் என்ன சொல்றானா, நெஞ்சு வலிக்கிறதா இருந்தா பஞ்சு வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்றான். எங்க பாரு இப்போ உன்னால சவுண்டை கம்மி பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு மாதிரி கேட்க அவன் கொஞ்ச நாள் யோசிச்சவன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் வெளியே வரும்போது ஒரு ஹெட்போன் எடுத்து கையில கொடுத்துட்டு இந்தா இதை எடுத்துட்டு போயிட்டு காதல மாடிக்கு சொல்ல சவுண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். ஸோ அதுக்கப்புறம் இவன் திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா சவுண்ட் வச்சுட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திரும்பவும் யாரோ இவனோட வீட்டோட டோர் தட்டுறாங்க. யாரா அவன் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணி பார்க்கறான். ஓபன் பண்ணி பார்த்தா இந்த டைம் ஒரு டெலிவரி பாய் வந்திருக்கான். சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறான். எனக்கு பார்சலா, யார் அனுப்புறது அப்படின்னு மாதிரி கேட்டா தெரியல சார், அன்னோன் அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சைன் பண்ணிட்டு உள்ள வாங்கிட்டு வந்தவன், ஆமா இது யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்க எல்லாருமே நான் அனுப்பலன்னு தான் சொல்றாங்க. சரி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஓபன் பண்ணா உள்ள ஒரு கியூட்டா ஒரு பூனை குட்டி ஒன்று இருக்கு. இதை பார்த்ததும் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐ பூனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சிட்டு இருக்கும்போது ஆனா இவன் வந்து கடுப்பாயிரான். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு பயங்கரமா பூனை வந்து அலர்ஜி காட்டுக்குது. எனக்கு பூனைனா அலர்ஜினே தெரிஞ்சு யார் இதை பண்ணது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்பதான் இவன் வந்துட்டு அது கூடவே வந்து ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து பார்க்கறான். அப்படி எடுத்து பார்த்தா அந்த டெலிவரி பாய் வந்துட்டு தப்பான அட்ரஸ்ல கொடுத்துட்டு போயிருக்கான். என்னன்னா ஆக்சுவலி அந்த பூனையை வந்துட்டு மேல் வீட்டில் தான் கொடுக்கணும், தப்பா என் வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இதை பார்த்தவன் சரி நீங்க இந்த பார்ட்டியை கன்டினியூ பண்ணுங்க, நான் அந்த பூனையை மேல் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை எடுத்துட்டு அப்படியே லிஃப்ட்ல போறான். இவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையாவே பயங்கரமா அந்த கேட் அலர்ஜிக் போல ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி இவன் போயிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து சடனா லிஃப்ட் வந்து அதே இடத்துல நின்றுடுது. அவள்தான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், ஆனா ஓப்பனே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கத்திட்டு இருக்கான். ஸோ அப்படி அவன் கத்திட்டு இருக்கும்போது அப்போ வெளியே இருந்து ஒருத்தரோட வாய்ஸ் கேக்குது. என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா. இவர் வாய்ஸ் கேட்டவனும் அப்பா நீங்களாவது இருக்கீங்களே எப்படியாவது இந்த லிஃப்ட் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றான். இவன் வாய்ஸ் கேட்டதும் அவரு பங்கே நீயா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ பக்கத்து வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருக்க பையன் தான் அப்படின்னு போது ஆமா நீங்க அப்படின்னு மாதிரி கேட்க என்ன தெரியலையாப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து வால்யூம் கம்மி பண்ண சொன்னேன், நீ முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவு சாத்தினியே அந்த தாத்தா தான்பா அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டதும் சாரிங்க எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், அப்படி பண்ணிடக்கூடாது ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்க போட்டு விழுந்துறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறான். அப்படி பார்த்தவன் நான் எங்க இருக்கேன் சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்ததும் இல்லை இன்னும் நரகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா தாத்தா வந்துட்டு இவனை காப்பாத்திட்டார் போல. ஸோ இப்போ தாத்தாட்ட போனவன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் உங்களை அப்படி இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் என்னை காப்பாத்தினீங்கல்ல, நீங்க பெரிய மனுஷன் தாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல என்னப்பா இருக்கு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னும் போது நீங்க நினைக்கிறீங்க சின்ன ஹெல்ப்னு, உங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு பூனைனா பயங்கரமான அலர்ஜிக்கு, கொஞ்சம் விட்டு தான் நான் லிஃப்ட்லேயே செத்து போயிருப்பேன்,